Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதியில் புதனன்று அதிகாலை இளம்பெண் ஒருவர் தனியாக நடந்து சென்றுள்ளார். இதுகுறித்து அப்பகுதி மீனவர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். கடலோர பாதுகாப்பு படை மற்றும் கியூ பிரிவு போலீசார் அங்கு சென்றனர். சந்தேகத்துக்கிடமாக நின்றிருந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தினர். அவர் இலங்கையின் திரிகோணமலை மாவட்டம் ஆண்டான்குளத்தைச் சேர்ந்த விதுர்ஷியா என்பது தெரியவந்தது. இவரது தந்தை வேல்முருகன் 2003 இலங்கையில் போர் தீவிரமடைந்த போது குடும்பத்துடன் அகதியாக இந்தியா வந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள இலங்கை தமிழர் முகாமில் தங்கியிருந்தனர். 2016 மீண்டும் இலங்கைக்கே திரும்ப சென்றனர். வேல்முருகன் குடும்பம் இந்தியா வந்தபோது விதுர்ஷியா கைக்குழந்தை. 2016 வரை தமிழகத்தில்தான் படிப்பு முடித்துள்ளார். இலங்கை சென்றதும் அங்குள்ள கல்வி முறை அவருக்கு சிரமமாக இருந்துள்ளது. இதனால் மீண்டும் இந்தியாவுக்கே திரும்ப வந்து பழனியில் வாடகை வீடெடுத்து தங்கினார். அங்கிருந்து கல்லூரி படிப்பை முடித்தார். அப்போது தன்னுடன் படித்த கவி பிரகாஷ் என்பவரை காதலித்தார். இதையடுத்து பெற்றோரின் சம்மதத்துடன் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். ஆனால் விதுர்ஷியாவின் விசா காலம் முடிந்ததால் திருமணம் செய்ய முடியவில்லை. விசா காலத்தை தாண்டி அதிக நாள் தங்கியிருந்ததற்கு அபராதம் செலுத்திவிட்டு மீண்டும் இலங்கைக்கே கிளம்பினார். முறைப்படி இந்தியா வந்து காதலனை கரம் பிடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு சென்றார். கடந்த ஏப்ரலில் இலங்கை போன அவர் விசா கேட்டு இந்திய தூதரகத்திடம் விண்ணப்பித்தார். ஆனால் ஏற்கனவே விசா காலம் முடிந்து அபராதம் செலுத்தியதை காரணம் காட்டி விதுர்ஷியாவின் விசா நிராகரிக்கப்பட்டது. இதனால் உடைந்து போன அவர் எப்படியாவது காதலனை கரம் பிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக படகில் அழைத்து செல்பவர்களை அணுகி உயிரை பணயம் வைத்து தனுஷ்கோடி வந்து சேர்ந்தார். இதற்காக 50,000 ரூபாய் கொடுத்துள்ளார். இப்போது தமிழக போலீசிடம் சிக்கிய நிலையில் மண்டபத்தில் உள்ள அகதிகள் முகாமில் விதுர்ஷியா தங்க வைக்கப்பட்டுள்ளார். காதலனுக்காக இலங்கை பெண் கடல் கடந்து தமிழகம் வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.